ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நல்ல க்ரீமியாக சாஃப்டான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய 4 சிம்பிளான பொருளை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மில்க் மேட், ஃப்ரெஷ் க்ரீம், எசன்ஸ், ஃபுட் கலர், பீட்டர், முட்டை, பிஸ்கட் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் நம்ம பண்ண போறோம். சோ இத ரொம்ப சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவை நம்ம அப்படியே ஆட் பண்ணா பச்சை வாசனை அடிக்கும். அதனால நான் இதை லேசா வறுத்து எடுத்துக்க போறேன். கோதுமை மாவை கருகிராம நல்லா பக்குவமா பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை மிதமான சூடில் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொஞ்சமாக வற்றி ஒரு 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற கோதுமை மாவில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் விட்டு அதை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கலாம். இதை வந்து ஸ்டவ்வில் கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலும் கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா திக்காயிருச்சு. இது ஆறும்போது இன்னுமே திக்காகும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இன்றைக்கி வந்து நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்காக நல்லா பழுத்த இனிப்பாக இருக்கிற மாதிரி 3 மாம்பழம் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி, பப்பாளி எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா கழுவி தோல் சீவி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பழுத்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாம்பழம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கலரும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த பால் நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி திக்காக நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஒருவேளை டைட்டாக இல்லை அப்படின்னா மேலே வந்து அலுமினியம் ஃபாயிலோ இல்லை கிளிங் ரேப்போ போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 to 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஓரத்தை எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் நம்ம அதே பாக்ஸில் ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து மிக்சியில் அரைச்சி வைக்கலாம். நீங்கள் நல்லா க்ரீமியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு தடவை தான் அரைச்சிருக்கேன். இதை வந்து 8 to 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கலர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த மேங்கோவில் இருந்த கலர் மட்டும்தான் இதுக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம 2 மெத்தடில் சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா அதில் ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மேடு எதுவுமே சேர்த்தாமல் ரொம்பவே க்ரீமியான ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இதை இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி நம்ம ஒரு பவுலில் வச்சு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மேங்கோ சீசன் முடிய போகுது. ஸோ சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பாக்ஸில் ஐஸ்கிரீம் ஊற்றி வச்சுருந்தேன். இந்த பாக்ஸை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதை இப்படி கவுத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே ஒரு பிளாக் மாதிரி வந்துடும். இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கிறேன். இதை நம்ம பீசஸாகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.